Hello friends, welcome and welcome to Nagas Enga Veetu Samayal. Friends, என்னடா இது இன்னைக்கு எடுத்தோனே நான் மாவாட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நான் ஒரு புது கல் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த புது கல்லை நம்ம எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புதுக்கல்லை எப்பயுமே வாங்கினதுமே ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொஞ்சம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டி பழக்கிடணும். அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம புதுக்கல்லில் நிறைய தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, தூசி அந்த மாதிரி குட்டி குட்டி கல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ரேஷன் அரிசியில் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆட்டி பழக்கி இது பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஆட்டினதுக்கப்புறம் குழம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வெளியே போயிடும். ஸோ டஸ்ட் இருந்தாலும் டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ எப்பயுமே நம்ம புதுக்கல் வாங்கினோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாவாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பராக ஃபஸ்ட்டு கல்லை அழகாக பழக்கப்படுத்திக்கலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நம்ம எந்த ஒரு வேலையுமே ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம கிரைண்டர் மிக்சியில் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைக்கிறோம். ஸோ நிறைய குவான்டிட்டி வேணும்னா கிரைண்டரில் மினி கிரைண்டரில் அரைக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆட்டங்களில் ஆட்டுற டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு தேங்காய் சட்னிக்கு கெட்டி சட்னி ஆகட்டும், கார சட்னி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கெல்லாம் நம்ம ஆட்டி வைக்கிற குழம்பெல்லாம் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம இன்றைக்கி ஆட்டங்கள் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பாரம்பரிய கல், அது இப்போ கொஞ்சம் வந்திருக்கு ஊத்துக்குள்ளி கல். கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்ல தேய்மானம் ஆகும். 10 இன்ச்சு கொடுங்கக்கா எனக்கு. சரிங்கக்கா, நல்லா ஆழமாகவே எடுத்துக்கோங்க. சரி, எங்கள் அம்மா வேறு குட்டி கல் வேணும் குட்டி கல் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்குதுங்க. நாங்கள் வெளியில் டிரான்ஸ்போர்ட் போடுறது எல்லாமே இந்த கல் தான். ஓ, கீழே இப்படி தான் வருங்களா இதில்? ஆமாங்க்கா, இப்போ பட்டையாக வர்றாது, உயரம் கம்மியாக கேட்குது. இதெல்லாம் உயரம் கம்மி கம்மி. ஆழமா இருக்குதுங்களா? ஆழமாக தான் இருக்கும் இந்த கல் எல்லாமே உங்களுக்கு. ஆனால் இது தேய்மானம் கம்மிங்கிறதுனால புளி உங்களுக்கு ஆழம் போடுவாங்க. சரி சரிங்க. பவுல் ஷேப்பில் வரும். சரிங்க, ஆமாங்க, அதுதான் அழகாக இருக்குங்க, அதுதான் கேட்டேன். உங்களுக்கு கட்டை போடுங்களா ஸ்டீல் போடுறதுங்களா? ஸ்டீலை போட்டுருங்கக்கா. எப்படி கட்டை போட்டால் நிற்கிங்களா ஸ்டீல் போட்டால் நிற்கும்? ஸ்டீல் போட்டால் கலண்டு வராது, தூக்கிக்க மட்டும் செய்யும். தொடச்சி வச்சிங்கன்னா லைஃப் வரும். சரி, போறீங்களா? பின்னாடி கூட நீங்கள் இது 21 போட்டு ரெண்டு ஒரே சைஸ் தான், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல இதுல 21 போட்டிருக்குது, இதுல 8 போட்டிருக்கு. கல்லும் செட்டு மாறாம இருக்கிறதுக்காக நம்பர். ஓ சரி, எல்லாத்தையும் நம்பர் பாருங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒண்ணுதான், அதே மாடல் தான். சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுல எடுத்துக்கோங்க, எது வேணாலும் இது எடுத்துக்கிறேன். சரி, ஸ்டிக் போட்டுக்கிறேன். வாங்கி கொடுங்க. எதுமா இது வாங்குங்க. நெளிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். எப்படிங்க? குருவி வராது. ஓ, நெளிச்சு போட்டாங்க. கிரைண்ட் பிடிக்கு அல்ட்ரா கிரைண்டு கொத்துறதுக்கு நம்ம போட்டு தருவோம். செட் ஆகுது 5 நிமிஷம். சரிங்க.
5 நிமிஷம் செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சு. ம். செட் ஆகாது. அது மட்டும் போட்டு இது போடாமல் வந்து செட் ஆகாது. அதான் அது வாட்டுக்கு இருக்கும். ம் இது போட்டோம்னா 10 நிமிஷம் கணமுடிச்சா செட் ஆயிரும்.